வணக்கம். என் பேர் ரதி லோகநாதன். நான் இயற்கையோட மகத்துவத்தை பத்தி என்னோட அனுபவத்தை பத்தி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் முதல் எனக்கு கணவன் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. நாங்க அசைவ உணவு சாப்பிட்ற குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். அதனால முதல் நிறைய பால் அசைவம் எல்லாம் சேர்த்திட்டு இருந்தோம். அப்ப எனக்கு வீசிங் ப்ராப்ளம், என்னோட கணவருக்கு தலைவலி, அப்புறம் என்னோட குழந்தைங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல், சளி, மாசம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறது அப்படின்னு பல தொல்லைகள் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் மங்கையர் மலர் புக்ல ஒரு நாள் இயற்கை உணவை நோய் தீர்க்கும் மருந்து அப்படிங்கிற புக்கை பத்தி எழுதியிருந்தாங்க ஒரு வாசகி. அப்ப அந்த புக்கை பார்த்துட்டு நான் புக்கு கடையில போய் கோவையில விஜயா பதிப்பகத்துல போய் இயற்கை உணவை நோய் தீர்க்கும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் மூவா அப்பனோட புத்தகத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த புக்கை படிச்சேன். அப்ப படிக்கும் போதுதான் நம்ம உணவுல எவ்வளவு தவறுகள் பண்றோம் அப்படிங்கறது புரிஞ்சுது. இங்கிலீஷ் டாக்டருங்க சொல்றது மாதிரி பால், அப்புறம் முட்டையில புரோட்டீன் இருக்கு, பால்ல கால்சியம் இருக்கு, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான் அப்படி இப்படின்னு சாப்பிடறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கரெக்டான உணவுங்கிறது என்னங்கறதே அவரோட புத்தகத்தை படிச்சுட்டு தான் புரிஞ்சுது. கரெக்டான உணவுனா என்னன்னா கொட்டை பருப்புகளும் பழங்களும். கொட்டை பருப்புனா தேங்காய், பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு அதெல்லாம். அது அப்புறம் பழங்கள்லாம் வாழைப்பழம், அப்புறம் மத்த பழங்கள்லாம். இதுல நம்ம நாட்டுல சீப்பா கிடைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா தேங்காயும் வாழைப்பழமும். இந்த ரெண்டுமே நம்மளோட முழு ஆரோக்கியத்தையும் பேணுறதுக்கு போதுமானதா இருக்குது. அப்ப நான் அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இருந்து தினம் 2 லிட்டர் பால் வாங்கிட்டு இருந்தேன் நான் எங்க வீட்டுல. அதுக்கப்புறம் அந்த பால் வாங்குறது அதுக்கப்புறம் ஃபுல்லா நிறுத்திட்டேன். பாலே வாங்க மாட்டேன். இப்ப எங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு எந்த டாக்டர்கிட்டயும் போறது இல்ல. மாசம் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தேன். இப்ப குழந்தைங்களுக்கு எந்த டாக்டர்கிட்டயும் போறது இல்ல. நானு எங்க குடும்பத்துல எல்லாருமே இப்ப ஆரோக்கியமா இருக்கும். இப்ப இயற்கை உணவை பத்தி சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புறேன். இயற்கை உணவு நம்ம உடம்புல நம்ம சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, பழங்கள் சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றத பொதுமக்கள் இது தவறா கருதிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பழம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சமைச்ச உணவு சாப்பிட்டு நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற அழுக்குகள் வெளியே வருது. அப்ப வெளியே வரும்போது நம்ம அததான் பழங்கள் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குது அப்படின்னு தவறா நினைச்சுக்கிறோம். அதே மாதிரி வெயில்ல போனா தலைவலிக்கிறது, மழையில போனா காய்ச்சல் வர்றது, பழங்கள் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கிறது, இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குகளை வெளியேறதுக்கு இயற்கை சக்திகள் நம்ம உடம்போட சேரும் போது அழுக்குகள் வெளியேறதுக்கு நம்ம உடம்பு பண்ற முயற்சிகள் தான். ஆனா நம்ம அதை தவறா புரிஞ்சுட்டு உடனே அலோபதி டாக்டர் கிட்ட ஓடி போய் அவங்க கிட்ட மருந்து சாப்பிட்டு அந்த குப்பைகளை வெளியே வரவிடாம நம்ம திருப்பி உடம்புக்குள்ள அமுக்கி வச்சுட்டு, தற்காலிகமா அமுக்கி வச்சுட்டு, அப்புறம் என்ன ஆகும்னா அது கூட கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு ரூபத்துல வெளியே வரும். அப்ப நம்ம திருப்பி டாக்டர் கிட்ட போவோம். இப்படியே செஞ்சு என்ன ஆகுதுன்னா பின்னாடி அது ஒரு நாள் நம்மள முடக்கி நம்ம நோய்வாய்ப்பட்டு இறந்து போறோம். அப்ப நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டு நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை இயற்கையாவே வெளியே வர விட்டோம்னா, ஒரு கட்டத்துல நம்ம உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியே வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம உடம்பு ஃபுல் ஆரோக்கியம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் முழு ஆரோக்கியம்னா என்ன. இயற்கை உணவு சாப்பிடும்போது நம்ம உடம்பு காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த அனுபவத்தை நம்ம ஒரு வாட்டி அனுபவிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இயற்கை உணவை விட மாட்டோம். பால் ரொம்ப நல்ல உணவுன்னு மக்கள் கிட்ட ஒரு தவறான கருத்து நிலவிட்டு இருக்கு. பால் மிகவும் தவறான உணவு. எப்படின்னா 2 பாயிண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு பால் பசும்பால் நம்ம குடிக்கிறது அதோட கண்ணுக்குட்டிக்காக மாடு கறக்கிறது. அது இயற்கையிலே நமக்குக்காக மாடு உற்பத்தி பண்றது கிடையாது. அத நம்ம என்ன பண்றோம்னா மாடு கிட்ட இருந்து திருடுற வேலையை தான் செய்யறோம். ஒரு குழந்தையோட தாய்ப்பாலை நம்ம திருடி கொண்டு நம்ம நம்மளோட உடல் தேவைக்காக நம்ம குடிக்கிறோம். அது ஒண்ணு. அப்புறம் மாட்டுக்கு அந்த மாட்டுல பால்ல கால்சியம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பால்ல கால்சியம் மாட்டுக்கு எங்க இருந்து கிடைக்குது? இலைத்தலைகளை பச்சையா சாப்பிடறதுனால கிடைக்குது. அப்ப நம்மளும் அதே மாதிரி பழங்கள், கொட்டை பருப்புகள், காய்கறிகள், கீரைகள் எல்லாம் பச்சையா சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த சத்து தானாவே கிடைச்சிரும். நம்ம உடம்புல 2 வயசுக்கு மேல பாலை ஜீரணம் பண்றதுக்குரிய என்சைம்ஸ் சுரக்கிறது கிடையாது. தாய்ப்பால் குடிக்கக்கூடிய அந்த சிறு வயதுல மட்டும்தான் அந்த தாய்ப்பால் குடிக்கக்கூடிய என்சைம்ஸ் நம்ம உடம்புல சுரக்குது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல பாலை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சுரபிகள் சுரக்கிறதே கிடையாது. அதனால பால் மிகவும் தவறான உணவு. அப்ப சைவ உணவுல எது நல்ல உணவுனா, சமைக்காம அப்படியே சாப்பிடுறது. நம்மள தவிர வேற எந்த மிருகமுமே சமைச்சு சாப்பிடறது கிடையாது. அதனால அதுகெல்லாம் அதோட ஆயுட்காலத்தை இயற்கையா வாழ்ந்துட்டு இறக்குதுங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா மூச்சு. நம்மளோட மூச்சு ஆழமா இருக்கணும். இயற்கை உணவு சாப்பிடும் போதுதான் நம்மளோட மூச்சு ஆழமா நிதானமா இறங்கி போயிட்டு வரும். மத்த செயற்கை உணவுகள், சமைச்ச உணவுகள்லாம் சாப்பிடும்போது மூச்சு சும்மா மேல் மூச்சு, நாய் மாதிரிதான் நம்ம மூச்சு விடுவோம். ஆனா இப்ப நாயோட ஆயுஷ் காலம் 20 வருஷம் தான் நினைக்கிறேன். ஆனா இதே இது மிகவும் மெதுவாக மூச்சு விடும். ஆமைக்கு ஆயுட்காலம்
வந்து 300 வருஷம். அப்ப நம்மளோட மூச்சு ஆழமாக ஆக நம்மளோட ஆயுள் வந்து அதிகரிக்கும். மேல் மூச்சு விட்டுட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்க நிறைய வியாதியால துன்புறுறது வந்து நம்ம அனுபவபூர்வமாவே உணரலாம். இதே இது மூச்சு நல்லா நிதானமா போயிட்டு வரவங்க வந்து நல்லா ஆயுசோட வாழ்றத நம்ம வந்து கண் கூட பாக்கலாம். எத்தனை வருஷமா நீங்க இயற்கை உணவு எடுத்துக்கிறீங்க? நான் வந்து ஒரு 4 வருஷமா ஐயாவோட புக்கை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இயற்கை உணவு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து நிறைய முட்டையில தான் புரோட்டீன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய முட்டையா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 75 கிலோ வெயிட் போட்டுட்டேன். அப்ப இங்க பாருங்க என்னோட போட்டோ வந்து என் குடும்ப போட்டோ அப்ப எடுத்த ஒரு போட்டோ இருக்கு. நான் எவ்வளவு வெயிட் இருக்கேன்னு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிட்டை வந்து நான் குறைக்கிறதுக்கு வந்து இயற்கை உணவு சாப்பிட்டதை தவிர வேற எதுவுமே நான் செய்யல. பெரிய பெரிய அளவுல உடற்பயிற்சியோ இல்ல எதுவுமே வேற என்ன இந்த ஸ்லிம் கேர் கேப்சூல்ஸ் அது இதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே நான் சாப்பிடல. இயற்கை உணவுக்கு மாறின உடனே ஆட்டோமேட்டிக்கா என்னோட வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. என்னோட உடம்புல இருக்க அத்தனை தொல்லைகளும் வந்து போயிருச்சு. என் உடம்புல இருக்க வீசிங் ப்ராப்ளம், அப்புறம் ரொம்ப வேர்த்து கொட்டுறது, தலைவலி, எல்லா பிரச்சனையுமே வந்து என் உடம்புல இருந்து போயிடுச்சு. எங்க வீட்டுல வந்து இப்ப எல்லாருமே நாங்க வந்து ஃபுல்லா ஆரோக்கியமா இருக்கோம். அப்புறம் வந்து இப்ப வந்து குடும்பத்திலயும் வந்து கோபம் அதெல்லாம் வந்து குறைஞ்சு இப்ப நாங்க வந்து அமைதியா சந்தோஷமா நிறைவான மனதோட வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கோம்.